அன்புக்குரிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோமோ, அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று தவிர்க்கிறோமோ, அதே வகையில சீமான் அவர்களுக்கும் மக்கள் வாக்களிக்கிறதை தவிர்க்கணும். என்ன வேடிக்கையா இருக்கும், என்னடா அண்ணன் சீமான் நம்ம தமிழ்நாட்டு ஆள் தானே அப்படின்னு. அதாவது வாக்கிற்கு ஒரு மகத்துவம் உண்டு, வாக்கிற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை நம்ம சிதைச்சிக்கிறோம். யாருக்கு? சீமான் போன்ற ஆட்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம அந்த மதிப்பை சிதைச்சிக்கிறோம். ஏன் ஜனநாயகத்துல பல கட்சி போட்டி இருக்கிறது ஆரோக்கியமானது தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய வாக்கு ஒருவனுக்கு தோல்வியை கொடுக்கணும், அதே நேரத்துல நம்முடைய அதே வாக்கு இன்னொருவனுக்கு அச்சத்தை தரணும். நாம் வாக்களிக்கிற பொழுது அந்த வாக்கை வாங்குறான் இல்லையா, அவன் அச்சம் கொள்வான். மக்கள் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு அபரிதமான வாக்குகளை செலுத்தி இருக்கிறான், நாம தப்பானாலும் நம்மளுக்கும் ரிப்பீட் அடிப்பாங்க போலப்ப அப்படின்ற அச்சத்தை நம்ம வாக்கு கொடுக்கணும். இன்னொருவனுக்கு தோல்வியை கொடுக்கணும். நம்ம சரியா செய்யல, மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. இதை எப்படி சொல்றேன்னா, இது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்தது. எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய லீடர், நாங்கள் அவரே நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கடிச்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற தேர்தலில் இடபிள்யூஎஸ் கொண்டு வரும்பொழுது மக்கள் நிராகரித்தாங்க. நாங்கள் உங்களுக்கு அபரிவிதமான வாக்கு செலுத்தி நீங்க தப்பு செஞ்சா நாங்கள் தண்டிப்போன்றதை உணர்த்திக்கிறாங்க. முன்னாடி இருந்து உங்களை தோக்கடிச்சுட்டு உங்களுக்கு வாக்களிக்கிறோம்னா என்ன பொருள்? அதுக்குன்னா நாங்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நாங்கள் செலுத்துக்கிற வாக்கு என்பது உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கணும். நீங்க நாளைக்கு தவறு செஞ்சீங்கன்னா உங்களை தண்டிப்போம் அப்படின்ற அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில இதுக்கு முன்னாடி தான் களம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளாம் மக்கள் மாறுறாங்க. அவருக்கு போடுவோம், இவருக்கு போடுவோம். அந்த வாக்குகளுக்கு என்ன மதிப்பு இருக்குது ஜனநாயகத்துல? உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு வெல்ல போகிறாரா? நீங்கள் வாக்களிக்கிறீங்கன்னா அவரு எனக்கு 5% வாக்கு இருக்குது, 6% வாக்கு இருக்குது என்று தன்னை உயர்த்தி கொள்ள உதவும். அது ஜனநாயகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஜனநாயகத்துல இப்ப மோடி ஏன் இப்படியான கொடூரமான சட்டங்கள்லாம் கொண்டு வராரு? மோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர், அவருடைய வாக்கு வங்கியின் மூலமாக வெற்றி பெற்றவர். பொது சமூகம் மோடிக்கு அபரிவிதமான வாக்குகளை செலுத்தி அவர் வெற்றி அடைய வைக்கல. அவருடைய இந்துத்துவா வாக்கு வங்கி இருக்குது இல்லையா, அந்த வாக்கு வங்கியை மட்டுமே வச்சு ஜெயிச்சவர் மோடி. அதனாலதான் எனக்கு ஒரு கான்ஸ்டன்டான வாக்கு வங்கி இருக்குது, நான் அதை மட்டுமே நம்பி நிக்கிறேன், எதிர்கட்சிகளை பிரிச்சு விட்டா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மம்மதையிலையும் இருமாப்புலையும் என்ன பண்ணாரு, மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா மக்கள் வாக்குகளை வாங்கி அவரால் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு திமுக அரசாங்கம் சொல்லுது இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, மழை பெஞ்சாலும் நம்மள தான் திட்டுவான், வெய்ய காஞ்சாலும் நம்மள தான் திட்டுவான். ஏன்னா அவங்க மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. திமுகவுடைய வாக்கு வங்கியை மட்டுமே வாங்கி அவங்க ஜெயிக்கல. திமுக அதிமுகவை ஒப்பிடும்பொழுது அப்பொழுது வாக்கு வங்கி குறைவாக இருந்த கட்சி. அப்ப பொதுமக்கள் அபரிவிதமா வாக்குகளை செலுத்தினால அந்த ஆட்சியாளர்களுக்கு அச்சம் வருது. ஐயோ மழை பெஞ்சாலும் நம்மள தான் திட்டுவான், வெய்ய காஞ்சாலும் நம்மள தான் திட்டுவான்ற அச்சம் என்னன்னா, ஒழுங்கா நம்ம செயல்படலாம் தேர்தலில் தோக்கடிப்பான் அப்படின்னு அச்சம் வருது இல்லையா. ஆகவே நம்ம வாக்கிற்கு உண்டான மகத்துவம், அதற்கான மதிப்பு என்பது நம் வாக்கை பார்த்து அதை வாங்குகிறவர்கள் அஞ்சணும். ஒரே நேரத்துல ஒருவனுக்கு தோல்வியும் ஒருவனுக்கு அச்சத்தையும் கொடுக்கக்கூடியதான் நம் கையில் இருக்கக்கூடிய வாக்கினுடைய மகத்துவம். ஆகவே வாக்காளர்களாக நாம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இதை சிந்திச்சு தான் நம்ம வாக்குகளை செலுத்தணும். அதை விட்டுட்டு 10 பேர் நிற்கிறாரு, இவர் நல்லவர் இல்லை, அவர் நல்லவர் இல்லை, அவருக்கு ஓட்டு போடுவோம், அவருக்கு ஓட்டு போடுவோம்னா, வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை மட்டுமே நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தா அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. பொதுமக்கள் குழுமி அபரிவிதமாக தாங்கள் வாக்குகளை செலுத்துகிற போது, ஒரு கட்சியை ஆதரிக்கிற பொழுதுதான் இந்த ஜனநாயகம் என்பது வலிமைப்படும். இல்லைன்னா அவரவர்கள் வாக்கு வங்கியை மட்டுமே வச்சுன்னா அவரவர்கள் வெற்றி பெறுவது என்பது தேர்தல் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு. பொதுமக்கள் தான் மிகப்பெரிய பங்காற்றணும். இந்த தேர்தல் காலத்துல பொதுமக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுமக்கள் சிதைவிடக்கூடாது. நாங்கள் இந்த கட்சி எதிர்க்கிறோம், திமுக எதிர்க்கிறோம், காங்கிரஸ் எதிர்க்கிறோம், ஆகவே நாங்கள் விலகி போய் வேற கட்சி ஓட்டு போடுவோம், சீமான் ஓட்டு போடுவோம், இல்லை வேற யாருக்கும் ஓட்டு போடுவோம். அது மாதிரி நம்ம விலகும் பொழுது ஜனநாயகத்துல அவன் வாக்கு வங்கியை மட்டுமே வாங்கி ஜெயிச்சான்னா, நான் என்னுடைய வாக்கு வங்கியில ஜெயிச்சேன், என்னுடைய கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தினா போதும், என்னுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தினா போதுன்ற சட்டங்கள் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. ஆகவேதான் நம்ம சொல்றோம், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியை நம்ம ஆதரிச்சாகணும். இல்லாட்டி போனா அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியில நாங்க ஜெயிச்சோம் அப்படின்ற அவர்களுக்கு அந்த மம்மதை நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்ம அளிக்கக்கூடிய வாக்கின் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நம்மீதான நம்பிக்கையை நம்ம முதல்ல ஏற்படுத்தி காட்டணும். அப்பொழுதுதான் நமக்கு அவர்களுக்குமான அந்த இணக்கமான உறவுகள் இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்றேன். தொழிலாளர் சட்டம், அதாவது 8 மணி நேரத்துல 12 மணி நேரமா வேலை நேரத்தை உயர்த்தி சட்டம் ஏற்றினாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அந்த அவையிலேயே திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழக வாழ்வு உரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அரசு பின்வாங்கியது. ஏன்? அந்த அரசிற்கு, இன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு. அது அந்த கட்சியினுடைய வாக்குகளை மட்டும் பெற்று வென்ற அரசு அல்ல, பொதுமக்கள் திரண்டு வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு. அதனால்தான் அது அச்ச உணர்வோடு என்ன பண்ணுது, ஐயோ இது விரோதமான சட்டம், உடனே நான் நீக்கிக்கிறேன்,
எதிர்ப்பு வந்த உடனே நிற்கிறோம். ஆனால் மோடி தலைமையிலான அரசு விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்று தலைநகரத்தை நோக்கி படையெடுத்த பொழுது கூட அவர்கள் அஞ்சலை. சாலைகளில் அந்த தடுப்புகள்லாம் வச்சு அந்த மக்கள் அந்த விவசாயிகள் மீது தாக்குதலை நடத்தினான். அதுலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான். ஏன் அவன் அந்த தாக்குதலாம் நடத்துறான்? எடப்பாடி பழனிசாமி ஏன் தூத்துக்குள்ள துப்பாக்கியில சுடும்போது வேடிக்கை பார்த்தாரு? அவர் தன்னுடைய சொந்த வாக்கு வங்கி, அதிமுக சொந்த வாக்கு வங்கியில அவங்க ஜெயிச்சாங்க. யாரோ கொடுத்த ஆட்சி. அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெறல. ஆகவே அவருக்கு அச்சம் கிடையாது. மக்களை பார்த்து மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தான், நான் ஏன் மக்களை கண்டு அஞ்சணும் அப்படின்ட்டு. ஆகவேதான் நம்ம சொல்றோம், மக்கள் ஒரு தலைவன், அதாவது நமக்கான அரசாங்கத்தை இவர்கள்லாம் என்னுடைய உறுப்பினர்கள் மக்கள் திரண்டு தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நோக்கி நாம் பயணம் செய்வதுதான் நாட்டுக்கு நல்லது, குடிமக்களாகிய நமக்கும் நல்லது. ஜனநாயகம் மேலும் மேலும் செழுமைப்படும். நம்மளை கண்டு ஆட்சியாளர்கள் அஞ்சுவாங்க. ஆகவே அதுபோன்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.